ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான இடம், ஃபுல்லாக க்ரீனரி, நல்லா பசுமையா, இன்னும் கூட லைட்டா சாரல் தூறிட்டு தான் இருக்கு. நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம பாலமலைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற பாலமலை தாங்க. எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷான ஒரு ஈவி கூட வந்திருக்கோம். மார்க்கெட்ல இப்போதைக்கு எத்தனையோ ஈவி இருந்தாலுமே, இது வந்து ஒரு செக்மெண்ட் பிரேக்கிங் ஈவி அப்படின்னு சொல்லலாம். டாடா சியரா ஈவி. காரணம் இது வந்து மிட் சைஸ் கிராஸ் ஓவர் கேட்டகரியில் வருது. 4.3 மீட்டர் கேட்டகரியில் 2 வகையான பேட்டரி பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக குவாட் வீல் டிரைவ் சிஸ்டம், டியூவல் மோட்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு குவிக்கான வாக் அரவுண்ட் ஏற்கனவே லான்ச் அன்னைக்கு பண்ணியிருந்தோம். ஆனால் டீட்டெயில்டாக டிரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். டிரைவ் மட்டும் கிடையாதுங்க. நம்ம பாலமலை பற்றி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எந்த அளவுக்கு சேலஞ்சிங்கான ஸ்லோப்பெல்லாம் இருக்குங்கிறது தெரியும். ஸோ நம்ம என்னதான் இந்த வண்டியை ஆஃப் ரோட்லலாம் ஓட்டி நல்லா வித்தையெல்லாம் காமிச்சிருந்தாலும் ப்ராக்டிக்கலாக ரியல் வேர்ல்டு கண்டிஷன்ஸில் நம்ம பாலமலை மாதிரி ஸ்லோப்ஸ்லாம் எப்படி இந்த சியரா ஐவி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க அதை வந்து பார்த்துடலாம். அது போக நம்ம ஆஸ் யூஷுவல் சிட்டியில் ஓட்ட போகிறோம் அண்ட் ஹைவேஸ்லையும் ஓட்டி பார்க்க போகிறோம். என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இதில் வந்து சூப்பராக இருக்குது, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அதை தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க டீட்டெயில்டான ஒரு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூக்கு நம்ம வந்து உள்ளே போயிடலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறதா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸ் நம்ம ஆட்டோடன் தமிழ் சேனலில் நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ ரிவ்யூக்குள்ளே போயிடுவோமா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம இந்த டாடா சியரா ஈவி லான்ச் ஆன அன்றைக்கே உங்களுக்கு ஒரு குயிக்கான வாக் அரவுண்ட் ரிவ்யூ நான் வந்து எடுத்து வந்திருந்தேன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு குயிக்கான ப்ரஷ்அப் வந்து நான் கொடுத்துட்றேங்க. இந்த டாடா சியரா ஈவி ப்ரைஸிங் ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா 18.79 லேக்ஸ் அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் ஸ்டார்ட் ஆகுது. 63 kWh பேட்டரி பேக் உள்ள பியூர் வேரியண்ட். ஓகே, அதே இது வந்து பார்த்தீங்கன்னா குவாட் வீல் டிரைவ் 75 kWh பேட்டரி பேக்கோட வரக்கூடிய டாப் ஸ்பெக் எம்பவர்ட் ப்ளஸ் வெர்ஷன். இதனோட எக்ஷோரூம் ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 25.99 அப்படிங்கிற எக்ஷோரூம் ப்ரைஸிங்கில் உங்களுக்கு கிடைக்குது. இதில் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் 7.2 kW சார்ஜர் வேணும்னா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகுதுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். குவாட் வீல் டிரைவ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டில் ஒரு மோட்டர் இருக்குது, பேக்கில் ஒரு மோட்டர் இருக்குது. ஸோ 4 வீல் டிரைவ் சிஸ்டம் மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. பட் நார்மலாக மீதி வெர்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரியர் வீல் டிரைவ் கன்ஃபிகரேஷனில் மட்டும்தான் கிடைக்குதுங்க. குவாட் வீல் டிரைவ் வண்டிக்கு மட்டும்தான் டியூவல் மோட்டர் செட்டப் உங்களுக்கு வந்து கிடைக்குது. கிளைம் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 656 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து கிளைம் பண்ணுறாங்க 75 kWh பேட்டரி பேக் இருக்கிற வெர்ஷன்ஸுக்கு. அப்படின்னு இருக்கும்போது ரியல் வேர்ல்டு கண்டிஷன்ஸில் எப்படியும் ஒரு 500 கிலோமீட்டர் ஈஸியாக ஓடிடும். அதுதான் இந்த வண்டியை பொறுத்தவரை உறுதியான ஒரு ஃபேக்டாக இருக்குது. சரிங்களா? ரைட். நம்ம ஏற்கனவே டாடா சியரா பெட்ரோல் அண்ட் டீசல் பார்த்துருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது இந்த வண்டியோட லுக்ஸ் எல்லாம் பெரும்பாலும் அதே மாதிரி தான் இருக்குது. அலாய் வீல்ஸோட டிசைன் அண்ட் சைஸ் முதற்கொண்டு ஆல்மோஸ்ட் அப்படியே சேமாக தான் இருக்குங்க. டயர் சைஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 இன்ச் அலாய் வீல்ஸ் கிடைக்குது டாப் அண்ட் வெர்ஷனை பொறுத்தவரை. ரைட். ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அண்ட் ஹில் டிசன்ட் கண்ட்ரோல் அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸாக இருக்குது. மேலும் 6 ஏர்பேக்ஸுங்கிறது காமனான ஃபீச்சராக இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரை. சரிங்களா? பவர் ஸ்பெக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து 504 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க், அதுக்கு மேலேயே வந்து டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது 500 நியூட்டன் மீட்டருக்கு மேலே. அப்படின்னு இருக்கும்போது ரியல் வேர்ல்டு கண்டிஷன்ஸில் 0 to 100 ஆக்சலரேஷன் 5.8 செகண்ட்ஸில் ரீச் ஆகுது இந்த டாடா சியரா ஈவி. ஏற்கனவே அதை நம்ம வந்து ட்ராக்ல டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துருக்கோம். சரிங்களா? லுக்ஸை பொறுத்தவரை அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டோட்டலாகவே மாறுதலாக இருக்குது. நம்ம பெட்ரோல் டீசல் வண்டியில் பார்த்ததுக்கு அந்த மாதிரியே இல்லை. இது டோட்டலி வேறு மாதிரி இருக்குது. காரணம் இந்த கிரில்லோடைய டிசைன் வந்து கீழே இறக்கியிருக்காங்க. 360 டிகிரி கேமரா சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் கேமரா இல்லை இங்கே நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கிரில் டிசைன் இப்படி இன்வர்ஸாக மாற்றிருக்காங்க. எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், எல்இடி ஃபாக் லேம்ப்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக கிடைக்குது. அண்ட் கனெக்டட் எல்இடி டிஆர்எல்ஸ் அது ஃப்ரண்ட்டில் நீங்கள் முழுக்க பார்க்கலாம். அது நல்லா தான் இருக்குங்க. சரிங்களா? அண்ட் சைட் ப்ரொஃபைலை பொறுத்தவரை இது இன்னும் கூட 4.3 மீட்டர்ஸ் லென்த் உள்ள ஒரு மிட் சைஸ் கிராஸ் ஓவர் கேட்டகரியில் வருது. ஆனால் இந்த செக்மெண்ட்டில் ஈவி கேட்டகரியில் குவாட் வீல் டிரைவ் அதாவது ஆல் வீல் டிரைவ் கொடுக்கறதுக்கு வேறு வண்டி இல்லை. இந்த ஒரு வண்டி தான் இருக்குது. ப்ரைஸிங் நல்லா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? ரைட். ஓவரால் இந்த 3 டோர் லுக்கு உங்களால் பார்க்க முடியும். இது 5 டோர் தான், ஆனாலும் 3 டோர் லுக் மாதிரி இங்கே மேலே உங்களுக்கு வந்து பிளாக் மாஸ்கிங் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இது மோட்டரைஸ்ட் கிடையாது. என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு கன்வீனியண்டான டிசைனே இல்லை. ஏன்னா நீங்கள் எமர்ஜென்சியில் இப்போ டக்குன்னு வண்டியில் ஏறணும்னா நீங்கள் போய் இப்படி இப்போ அதில் அமுக்கி அப்புறம் இப்படி பிடிச்சி இழுத்து பாபா முதிரை பிடிச்சி அப்புறம் தான் திறக்கணும். இது எல்லாருக்கும் கன்வீனியன்ட் கிடையாது. அதுதான் ஒரு உண்மையான ஃபேக்ட். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய லுக் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு லுக்கு தான். வண்டியில் ஈவியை பொறுத்தவரை சியரா ஈவியில் ஸ்பேர் வீல் கிடையாது. ஓகே, ஸோ பின்னாடி ரியர் மவுண்டட் ஸ்பேர் வீல் கிடையாது.
அதாவது பூட் ஃப்ளோருக்கு அடியிலையும் உங்களுக்கு வந்து ஸ்பேர் வீல் கிடையாது, வண்டிக்கு அடியிலையுமே வந்து ஸ்பேர் வீல் அவங்க வந்து வைக்கல. இந்த கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப்ஸுங்கிறது எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே காமனாக வருது. கூடவே ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகரும் வருதுங்க. ரியர் வைப்பருங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே மேலேருந்து இப்படி கீழே இறங்கி வர மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. அதுவும் தெரிஞ்ச விஷயமாக இருக்குது. அண்ட் பூட் ஸ்பேஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர்டு டெயில் கேட்டாக கொடுத்துருக்காங்க டாப் அண்ட் வேரியண்ட்ஸை பொறுத்தவரை. ஸோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக திறந்துடும். அண்ட் ஸ்பேஸில் பார்க்கும்போது 622 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டிங்கிறது காமனாக ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் வருது அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. தாராளமாக 5 பேருடைய லக்கேஜ் என்ன அதுக்கு மேலேயே நிறையா ஏற்றிட்டு போகலாம், அந்தளவு கெப்பாசிட்டி தருது இந்த டாடா சியரா. ஈவியும் சரி, பெட்ரோல் டீசலும் சரி, சரிங்களா. டாப் அண்ட் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு சப்வூஃபர் இங்கே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டு, மீதி எல்லா ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த பேனலுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வண்டியோடைய ஜாக் டூல் கிட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் உங்களுக்கு டயர் பங்க்சர் ரிப்பேர் கிட் இருக்குது. காரணம் இதில் உங்களுக்கு ஸ்டெப்னி ஸ்பேர் வீல் கிடையாது. ஓகே, ரைட். அண்ட் மேலும் அடிஷ்னல் ஸ்பேஸுக்கு 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் இருக்குது, அது தெரிஞ்ச விஷயம். ஸோ திரும்ப இந்த பூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கே பவர் டெயில் கேட்டுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. வெரி வெரி ஹேண்டி அண்ட் ஈஸி. சரி, இது நம்ம பார்த்துட்டோமா. அடுத்தது அப்படியே கேபினுக்குள்ளே போவோம். ஸோ யா, இங்கே நீங்கள் பார்க்கலாம் இன்டீரியரோடைய லுக் அண்ட் டிசைன். பெட்ரோல் டீசல் டாடா சீரா எப்படி இருந்துச்சோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபீல் தான் இந்த வெர்ஷனுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. ரைட், எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. என்னென்னா இந்த பவர் விண்டோடைய கண்ட்ரோல் பட்டன்ஸ் முதற்கொண்டு அப்படியே சேமாக தான் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. அடிஷ்னலாக என்ன ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மெயின்லி எலக்ட்ரானிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் மட்டும்தான் ஆட் ஆகிருக்கு. சீட்ஸுமே சேமாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து மெமரி ஃபங்க்ஷன்ஸோட பவர்ட் அண்ட் வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து சூப்பரான ஒரு ஃபேக்டாக இருக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு டெரெயின் மோட்ஸ் இருக்குது. சரியா, நம்ம இது வந்து பெரும்பாலும் பெட்ரோல் டீசல் வண்டியில் அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டோம், யூஸும் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் குவாட் வீல் டிரைவ் பொறுத்தவரை இந்த டெரெயின் மோட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இதை யூஸ் பண்ணி தான் ஆஃப் ரோடில் நீங்கள் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். அதை தவிர இங்கே ரெகுலர் சிட்டி மோடு தவிர ஈகோ, ஸ்போர்ட்ஸு, பூஸ்ட் அப்படிங்கிற மோட்ஸ் எல்லாமும் இருக்குது. ஸோ இது ஈகோ, ஸ்போர்ட்ஸு, பூஸ்ட்டு. ஆட்டோ பார்க்கிங் மோடு இருக்குது, ஹெட்அப் டிஸ்பிளேக்கான கண்ட்ரோல் இருக்குது, ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. பட்டன் ஸ்டார்ட் ஆஸ் யூஷுவல் இங்கே உங்களுக்கு வருது. ரைட், ஓகே. இங்கே டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு நம்ம இங்கே பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன புது விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், சில விஷயங்கள் எலக்ட்ரானிக் ரீதியாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஃபிசிக்கலாக பார்க்க முடியாது, எலக்ட்ரானிக்காக உள்ள நோண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் சிஸ்டம்குள்ளே. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இங்கே ஏர் கன்சோல் அப்படிங்கிற விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கோ டிரைவர் சைடோட டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் உங்களுக்கு வந்து ஒரே நிமிஷம் கேம்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஆர்கேடிவி, அது நார்மல் கேமிங் எல்லாம் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஏர் கன்சோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டி பிளேயர் கேம்ஸ் மாதிரி. இப்போ டிரைவரும் சும்மா இருக்காங்க, இந்த மாதிரி மழையில் எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்க, இல்லைனா சார்ஜிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து எல்லா ஸ்க்ரீன்லையுமே கேம் விளையாடிக்கலாம். மல்டி பிளேயர் கேமாக நீங்கள் வந்து விளையாடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அதுவும் சூப்பர். அதை தாண்டி வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஆட்டோ பார்க்கிங் அசிஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான பட்டன் தான் ஏற்கனவே உங்களுக்கு நான் இங்கே காமிச்சேன். ஓகே, இங்கே இருக்குது ஆட்டோ பார்க்கிங் பஸ் அசிஸ்ட்டை ஆன் பண்ணுறதுக்கான பட்டன். பட் நீங்கள் கீழே இது பண்ணிக்கலாம். இது வந்து டாடா ஹேரியர் ஈவியில் பார்த்தது போலவே அந்த ஓரியோ பிஸ்கெட் கீ இந்த வண்டிக்கும் வந்துருச்சு. இதில் நீங்கள் ஆட்டோ பார்க்கிங், ஃபார்வர்ட் மூவிங், ரிவர்ஸ் அண்ட் சமன் மோட் அதெல்லாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இந்த கீ ஃபாப்லையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வண்டியோடைய ஆப்பில் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அந்த விஷயமும் காமனாக வந்துடுது. கூடவே NFC கீ கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி வண்டியோடைய ஆக்சஸ் கார்டு. இன்கேஸ் எங்கேயாவது ஸ்விம்மிங் போகிறீங்க, இல்லை பீச்சுக்கு எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ பெரிய கீயை தூக்கிட்டு சுற்றுறது உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த கார்டை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், அது நல்ல ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இதில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமாக கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் ஆனட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, அமேசான் அலெக்ஸா கனெக்டிவிட்டி, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், ஏர் பியூரிஃபையர் சிஸ்டம், ஆட்டோ பார்க் அசிஸ்ட்டு, டால்பி டெமோ இருக்குது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 12 JBL ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க வித் சவுண்ட் மோட்ஸ் அண்ட் டால்பி அட்மாஸ். ஸோ டால்பி அட்மாஸோட லோகோ அங்கே ஸ்பெசிஃபிக்காக போட்டு கொடுத்துருக்காங்க. காரணம் இந்த எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குது. நான் ஆக்சுவலி இதை ப்ளே பண்ண முடியாது, ப்ளே பண்ணால் காப்பிரைட் வந்துடும். அதனால் இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுன்னா தயவுசெய்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது ஆடியோ குவாலிட்டி. சரியா, அதை தாண்டி நிறைய இருக்குங்க. இதுக்குள்ளே போனால் இதுக்குன்னு தனி 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பொறுமையாக நோண்டி தெரிஞ்சு பாருங்கள். ஹைப்பர் விஷன்ங்கிறது உங்களுக்கு என்ன நான் சொல்லிடுறேன். ஹெட்அப் டிஸ்பிளே இங்கே டிரைவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட்அப் டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல வைப்பர் போட்டுக்கிறேன். எஸ், அங்கே உங்களுக்கு தெரியுதா ஸ்பீடோமீட்டர் அண்ட் என்ன மோடில் இருக்க வண்டி அது மட்டும் காட்டுது. இதை தாண்டி நிறைய விஷயங்களும் ஆக்சுவலி காட்டும். வண்டி ஓடும்போது ஸ்பீடோமீட்டர், மேலும் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிங்கன்னா அது, அண்ட் எடாஸ்க்கான விஷயங்கள் எல்லாமே ஹெட்அப் டிஸ்பிளேல உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. நைஸ், நல்ல டீசெண்டான கிளாரிட்டியோட நல்லா இருக்குது. அதனுடைய கண்ட்ரோல்ஸ் நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரையும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்லையும் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட் அப் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு சியரா பெட்ரோல் டீசல் மாடலில் டாப் அண்ட் வேரியண்ட்டில் கிடையாது, ஈவியில் டாப் அண்ட் வேரியண்ட்டில் வந்துடுது. அதை தாண்டி எடாஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குங்க. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் கீப்பிங் அசிஸ்ட், ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங், அது இதுன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம், பிளைண்ட் ஸ்பாட் வார்னிங் சிஸ்டம் அதெல்லாமும் இருக்குது. அண்ட் பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு பொறுத்தவரை இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா அந்த சைடில் இருக்கிற கேமராஸ் உங்களுக்கு ஆன் ஆகும். பார்த்திகுலர்லி இந்த வண்டியில் நான் கவனித்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா சிஸ்டம் காமனாக வந்துடுதுங்க. ஓகே, ஆனால் அதில் நான் பர்டிகுலர்லி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோ நான் இப்போ ஃபார்வர்டில் மூவ் ஆகும்போதே இங்கே 2D கேமரா ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டியரிங் மட்டும் நான் திருப்புறேன், கேமராவும் சேர்ந்து திரும்புது பாருங்களேன். அது எப்படின்னே தெரில. வெளியே நான் பார்த்துட்டேன், வெளியே கேமரா திரும்புறது இல்லை, ஆனால் அந்த ஆங்கிள் மட்டும் அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் மட்டும் அப்படி காட்டுது திரும்புகிற மாதிரி. ரொம்ப நல்லா இருக்குது, கிளவரான ஒரு டிசைன். ஃபார்வர்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸுக்குமே அப்படி ஆகுது. ஓகே, ஸோ இது இது வரைக்கும் நான் வேறு எந்த கார்லையும் நான் பார்த்தது இல்லை. ஹேரியர் சஃபாரியில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வாஷர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க கேமராஸ்க்கு. பட் கேமராவே திரும்புகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க இதில். ரியலி நைஸ். அண்ட் அது போக இங்கே நீங்கள் பார்க்கலாம் 3D மோடில் பார்க்கலாம். டிரான்ஸ்பரண்ட் வியூ 540 டிகிரி வியூ மாதிரி ஒரு வியூ கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஹேரியர் ரிவிலேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுது. அதை தாண்டி டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி உண்டு. அண்ட் இங்கே உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கான பேடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே டீசெண்டான ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. இதுதான் டிரைவ் மோடுக்கான செலக்டர் லீவர். இதில் பார்க்கிங் மோடு இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரை தனியாக பார்க்கிங், எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், இந்த சுவிட்சுமே எதுவுமே கிடையாதுங்க. பார்க் போட்டுட்டிங்கனாலே எலக்ட்ரானிக் பார்க் தான். நீங்கள் சீட் பெல்ட் போட்டால் தான் வண்டி நகரும், அது ஒரு உண்மையான ஃபேக்ட். ஆட்டோ ஹோல்டுக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. அண்ட் டெரைன் மோட்ஸை பொறுத்தவரை என்ன கொடுத்துருக்காங்கன்னு உள்ளே போய் பார்த்தோம்னா, இங்கே உங்களுக்கு நார்மல் மோடு, ஸ்னோ கிராஸ் மோடு, மட்ரட்ஸு, சாண்டு, ராக் கிரால் அண்ட் ஃபைனலாக கஸ்டம், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் சிட்டி மோடு, ஈகோ, ஸ்போர்ட்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன ட்ரைவ் மோட் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸும் மாறுது. ஈகோ அப்படின்னா பச்சை, ஸ்போர்ட்டுனா ரெட்டு, அண்டு பூஸ்ட்னாலும் ரெட்டு தான். நீங்கள் திரும்ப சிட்டி மோடுக்கு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ப்ளூ வரும். அது இங்கேயும் வருது ஆம்பியன்ட் லைட்டிங். ஓகே, இங்கேயும் கொடுத்துருக்காங்க சைட்ஸில், அண்ட் மேலே இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ண ட்ரை பண்ணி வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ரியலி நைஸ். அண்ட் 12 ஸ்பீக்கர் சொன்னேன் இல்லையா, அதில் இதுவும் ஒரு ஸ்பீக்கர் தாங்க. இது சவுண்ட் பார் வண்டியோட சென்டர் கன்சோலில் இங்கே வந்துடுது. ஸோ அதுவும் ஓகே. என்னென்னா இது நீட்டாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். இப்போ என்னுடைய டிரைவிங் பொசிஷனுக்கு நான் வச்சுட்டேன்னு வைங்களேன், கொஞ்சம் உரசுற மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு. என்னோட முட்டி எவ்வளோ க்ளோஸாக போகுதுன்னு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக டிசைன் பண்ணியிருக்கலாம். இன்கேஸ் ஏதாவது ஏமாந்து ஏதாவது இடிச்சிட்டேன்னா நல்ல வலி வரும். சரி, அது போக வேற என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் உண்டு. எஸ்ஓஎஸ் எமர்ஜென்சி, ஐரா கனெக்டிவிட்டியோட எஸ்ஓஎஸ் எமர்ஜென்சி சிஸ்டம் இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிபெண்ட் எல்இடி கேபின் லேம்ப்ஸ் உண்டு. பேனோராமிக் சன்ரூஃப் இருக்குது, அதை நீங்கள் வாய்ஸ் கமாண்ட்ஸில் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்டு இது ஃப்ளெக்சிபிளான சன் வைசஸ், இது ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக உள்ள லைட்டிங்கோட மிரர் இருக்குது. அண்ட் இதை நீங்கள் இப்படி கூட ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஸோ இத்தனை ஃப்ளெக்சிபிலிட்டி விஷயங்கள் சன்வைசரில் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே தான். சரிங்க, இப்போது வாங்க பேக் சீட்டில் என்ன ஹைலைட்ஸ் இருக்குன்னு டக்குன்னு பார்த்துருவோமா. டாடா சியரா பொறுத்தவரை இந்த செக்மெண்ட்லேயே மோஸ்ட் கம்ஃபர்டபுள் பேக் சீட்ஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்ல ஹெட்ரூம் இருக்குது, பேனராமிக் சன்ரூஃப் இருக்குது, ஸ்டோரேஜ் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வென்ட்ஸுங்கிறது பேஸ் மாடல்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது. 2 சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் இங்கே பேக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் இப்படி ஒரு நல்ல ஒரு ஆம்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் வேணாம் 3 பேர் உட்காரிங்கனாலுமே எல்லாருக்குமே ப்ராப்பர் ஹெட்ரெஸ்ட் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேக் சீட்டை உங்களால் தனியாக சாய்ச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லெவலுக்கு நீங்கள் சாய்ச்சிக்கலாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் போய் ட்ராவல் பண்ணலாம். அப்படி ட்ராவல் பண்ணுறீங்கன்னு இருக்கும்போது உள்ள சூரியனுடைய லைட்டு உங்களுக்கு ரொம்ப அடிக்குதுன்னா இந்த சன் வைசர் நீங்கள் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் இங்கே ஃப்ளோட்டிங், இங்கே ஆம்ரெஸ்ட் கன்சோல் சைடில் கொடுத்துருக்காங்க. எல்லா புறமும் நல்லா சாஃப்டான மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிளாஸ்டிக் சில இடங்களில் இருக்குது, கொடுத்தாலுமே ஓரளவுக்கு நல்லா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. தனித்தனி எல்இடி கேபின் லேம்ப்ஸ் இங்கே நீட்டாக வந்துடுது. எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல ஸ்பேஷியஸான கேபினாக இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இல்லோல் அசிஸ்ட், பிரேக் டிஸ்க் வைப்பிங், எலக்ட்ரானிக் பிரேக் ப்ரீஃபில், ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ஹில் டிசென்ட் கண்ட்ரோல் அப்படின்னு ஏராளமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அள்ளி வீசியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஓட்டுறதுக்குமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி இருக்குங்கிறத ஓட்டி பார்ப்போமா. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டாடா சியரா ஈவியை ரோட்டில் இறக்கி பார்த்துடலாம். ஆக்சுவலி ரோட்லங்கிறத விட மலையில் ஏற்றி பார்த்துடலாம் சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக பாலமலையில் தான் இருக்கோம். ஸோ பாலமலையில் அப்படியே மேலே ஏற்றிட்டு ஒரு டெஸ்ட், சரியா, ஏறிடுங்கிறது என்னோட நம்பிக்கை. பட் ப்ராக்டிக்கல் கண்டிஷன்ஸில் எப்படி இருக்குங்கிறது தெரியணும் இல்லையா, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியணும்.
ஏன்னா பாலமலை ஸ்லோப்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நல்லா ஸ்டீப்பாக இருக்கும், ரோடும் கொஞ்சம் பேடாக தான் இருக்குது. சரியா, ரைட். இப்போ எடுப்போம். இந்த சீரா ஈவியை பொறுத்தவரை நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னதான் டிரைவ் மோட போட்டுட்டீங்கன்னாலுமே சீட் பெல்ட்டை கழட்டி விட்டுருந்தீங்கன்னா 1 இன்ச்சு கூட நகராது, 1 இன்ச்சு கூட நகராது. அதுக்கு தனியாக ஒரு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் லீவர் அந்த மாதிரி எதுவுமே அவங்க கொடுக்கல, செகண்டரி ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கல. நீங்கள் சீட் பெல்ட் போட்டால் தான் 1 இன்ச்சு கூட நகர்த்த முடியும் இந்த வண்டியை. சில பேருக்கு அது இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு வீட்டுக்குள்ளேயே நீங்கள் கொஞ்சம் திருப்பி போடணும், 1 இன்ச்சு நகர்த்தணும், அப்படி இப்படி ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கனாலுமே நீங்கள் சீட் பெல்ட் போட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ரைட். இப்போது வாங்க அப்படியே போவோம். ட்ரைவ் போட்டு சீட் பெல்ட் போட்டோன்னே தானாக நகருது. இட்ஸ் நாட் அன் இஷ்யூ அட் ஆல். சேஃப்டிக்கு நல்லாவே கவனம் செலுத்தியிருக்காங்க அந்த வகையில். சரியா, ரைட். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைடு குவாலிட்டிக்கும் கம்ஃபர்ட்டுக்கும் சிறப்பான கவனம் செலுத்தியிருக்காங்க. இதோ நான் ஓட்டிகிட்டு இருக்கிறது ஒரு ப்ராப்பர் பேட் ரோடு, பேட் பேட்ச். மழையில் ரோடே அடித்து போயிருச்சாட்டிருக்கு. ஸோ பேட்சாக அங்கங்கே பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்குது ரோடு. ஆனால் இந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாத்துக்கு மட்டும்னு இல்லை, இந்த குவாட் வீல் டிரைவ் சீரா ஈவி வச்சுட்டு நீங்கள் எப்படி வேணாலும் ஆஃப் ரோடு போகலாம். மேலும் நீங்கள் குவாட் வீல் டிரைவ் வண்டி எடுக்கலைன்னாலுமே உங்களுக்கு வந்து ரியரில் இந்த அல்ட்ரா கிளைட் சஸ்பென்ஷன், இண்டிபெண்ட் சஸ்பென்ஷன் சீரா ஈவியை பொறுத்தவரை உங்களுக்கு கிடைக்குது. சீரா பெட்ரோல் டீசல் கூட இது கிடையாதுங்க. ஆனால் ஈவிக்கு இவங்க வந்து அல்ட்ரா கிளைட் ரியர் இண்டிபெண்ட் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இண்டிபெண்ட் சஸ்பென்ஷனுக்கும் நான் இண்டிபெண்ட் சஸ்பென்ஷனுக்கும் என்ன வித்தியாசங்கிறது உங்களுக்கு குயிக்காக நான் சொல்லிடுறேன். அதாவது பொம்மை கார் பார்த்துருப்பீங்க. பொம்மை கார்னா என்ன பண்ணியிருப்பாங்க, 2 வீலு ஒரு ராடு அவ்வளோதான் இருக்கும், அதில் ஸ்ப்ரிங் போட்டிருப்பாங்க. பேசிக்கலி நான் இண்டிபெண்ட் சஸ்பென்ஷன் அல்லது செமி இண்டிபெண்ட் சஸ்பென்ஷனுமே அதே கான்செப்ட் தான். இப்போ ரைட் சைடு வீல் குழியில் பள்ளத்தில் இறங்குது, ஃபோர்ஸ் வருதுன்னா லெஃப்ட் சைடு வீலுமே அந்த ஃபோர்ஸ் வந்து தெரியும், ஒரு மாதிரி சாஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும், அந்த உழுக்கல் இருக்கும். ஆனால் இண்டிபெண்டில் இந்த வீலுக்கும் அந்த வீலுக்கும் சம்மந்தம் கிடையாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வகையில் நல்லாவே ஸ்மூத்தாகவே கொடுத்துருப்பாங்க. சரியா, ரைட். அந்த மாதிரி தான் இந்த வண்டிக்கும் இண்டிபெண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் உண்டு. ஸோ கம்ஃபர்ட்டுக்கு முக்கியமாக கவனம் செலுத்தியிருக்காங்க. அந்த வகையில் பாராட்டக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். பேட் பேட்ச் முடிஞ்சு, பேட் பேட்சில் ஒன்றுமே ஃபீல் ஆகலை, உங்களுக்கு கேமராலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்ல ரோட்ஸில், அதுவும் இந்த மாதிரி நேரோ ரோட்ஸில் என்ன மாதிரி வளைஞ்சு எப்படி போகுது அதையும் வந்து பார்த்துடலாம். ஆக்சுவலி என்ஜாயபிளாக தான் இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். சிட்டி மோடில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். இதுக்கு வேறு மோடு எதுவும் தேவை. ஓகே, ஈக்கோ மோடில் ஓட்டிகிட்ருக்கேன். நானே இப்போ தான் பார்த்தேன். ஸோ ஈக்கோ மோட்லேயுமே இது ஒன்றும் ஸ்லோப் இல்லை, இது ஒன்றும் பெரிய ஸ்டீப்பே கிடையாது, இதெல்லாம் நார்மல் தான். ஆனால் மேலே போனால் தெரியும் எப்படி இருக்குன்னு. பர்டிகுலர்லி ஓகே, நல்ல வளைவு, கொஞ்சம் ஹார்ன் அடிச்சுக்கிறது பெட்டர். ஓட்டுறதுக்கு ப்ரெடிக்டபிளாக இருக்குது. முக்கியமாக விசிபிலிட்டி நாலாபுறமும் பெரிய விண்டோஸ் இருக்குது, உங்களுக்கு இந்த ஆங்கிளில் தெரியும். நல்ல பெரிய விண்டோஸ் இருக்குங்கிறதுனால எந்த ஒரு பெரிய கவலையுமே உங்களுக்கு இருக்க தேவையில்லை. ஆட்டோ வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மழையிலையும் நீங்கள் தைரியமாக நல்லாவே ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பவர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்கோ மோட்லேயே நல்லா இருக்குது. நான் இப்போ இத்தனைக்கு ஈக்கோ மோடில் ஏற்றிட்டு இருக்கேன் ஹில்ஸில். நார்மலாக இப்போ பெட்ரோல் டீசல் வண்டியில் ஈக்கோ மோடுன்னு போட்டோன்னா அது ஒரு மாதிரி இழுத்துட்டு பொறுமையாக தான் ஏறும், அப்புறம் தான் பவர் தரும். ஆனால் ஈவியை பொறுத்தவரை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மேலும் இது குவாட் வீல் டிரைவ். நீங்கள் இன்கேஸ் பேசிக் மாடல் சீரா ஈவி எடுத்தாலுமே அது ரியர் வீல் டிரைவ் தான். ஸோ ரியர் வீல் டிரைவ் வண்டிகளுக்கு ஜென்ரலாகவே அந்த அட்வான்டேஜ் உண்டு. இந்த புஷ்ஷிங், அந்த ஃபோர்ஸ் நல்லா இருக்கும். அப்பா ஹேர்பின் பெண்டு நல்லா எடுத்துகிட்டு போகுதுங்க. ஆக்சுவலி நல்ல ரெஸ்பான்சிவான ஒரு நேச்சர், குவைட் இம்ப்ரெசிவ். கிரிப்பும் எங்கேயுமே லாஸ் ஆகிற மாதிரி தெரியல. இன்கேஸ் ஏதாவது ஜல்லியோ கிராவலோ ஏதோ இருந்தால் மட்டும்தான் அது கொஞ்சம் மேபி வழுக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹேர்பின் பெண்ட்லாம் ஈஸியாக நான் பாட்டுக்கு பேசிகிட்டே தான் வளைச்சிட்டு வந்தேன், எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல, அசால்ட்டாக ஏறுது. இப்போ இன்கேஸ் ஹேர்பின் பெண்டில் நிறுத்திட்டேன், சரியா, சும்மா தான் நிறுத்திருக்கேன், டிராஃபிக் எதுவுமே இல்லை, சும்மா தான் நிறுத்திருக்கேன். ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஃபுல் டைமாக ஒர்க் ஆகுது. ஐயோ, ஓ மை காட், நான் இதனைக்கு ஆக்சிலேட்டரே ப்ரெஸ் பண்ணலைங்க, அப்படியுமே ஃபார்வர்டு க்ரீப்பிங் மேலே ஹீல்ஸில் ஏறுது. இது நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. வழக்கமாக பெட்ரோல் டீசல் வண்டியெலாம் என்ன ஆகும்னா அந்த ஹில் ஹோல்டு தாண்டி அப்படியே எதிர் நிற்கும், இல்லை பின்னாடி நகரும். ஆனால் இந்த வண்டி தான் முதல் முறையாக மேலே ஏறுது க்ரீப் ஃபங்க்ஷனில் 5 கிலோமீட்டர் ஸ்பீடில். அது வரைக்கும் ஆக்சிலேட்டரே தொடலைங்க. வா, ஓகே. ஸோ ஆக்சுவலி வெரி இம்ப்ரெசிவ்னு சொல்லலாம். அப்படி இன்கேஸ் த கிராவல் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம், முன்னாடி இந்த ஜல்லி பேட்ச் இருக்குது. ஸோ இந்த ஜல்லி பேட்ச்சில் நான் நிறுத்திட்டு இப்போ இன்கேஸ் எடுக்கிறேன்னாலுமே அப்போ தான் குவாட் வீல் டிரைவ் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். நான் நிறுத்துகிறேன், கொஞ்சம் ஸ்கிட் ஆகுது. ஆனால் ரைட் சைடு வீலு
ரைட் சைடு டயர்ஸ் வந்து ரோட்டில் தான் இருக்குங்கிறதுனால அது ஈஸியாக எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்குது. எந்த வகையிலையுமே எந்த பிரச்சனையும் இல்லை, நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி தான் இருக்குது வண்டி. ஈஸியாக சொல் பேச்செல்லாம் கேட்குதுங்க. இட்ஸ் குவைட் வெரி ஈஸி டு கண்ட்ரோல், வெரி ஈஸி டு ஹேண்டில். ரைட், முக்கியமாக விசிபிலிட்டி இஸ் ஸோ குட். சப்போர்ட்டு, கம்ஃபர்ட்டு, ஓவரால் ஃபீல் ஓட்டுறதுக்குமே நல்லா இருக்குது. ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீல் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஆனால் ஸ்பீட்ஸில் ஓட்டும் போது எப்படி இருக்குங்கிறத நம்ம ஹைவேஸில் எடுத்துகிட்டு போய் பார்க்கணும். சிட்டியில் ஓட்டுறதுக்குமே ஆப்வியஸ்லி நல்லா தான் இருக்கும். ஹில்ஸ்லேயே இவ்வளோ நல்லா இருக்குது. தெரியாமல் ஏதாவது குழியில் ஓட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆகிறது இல்லைங்க. அதே சமயம் மீதி வண்டிக்கு வழி விடணும், ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு இந்த மாதிரி நேரோ ரோட்டில் வழி விடணும்னாலுமே கவலை இல்லை, டம்மு டம்முன்னு தூக்கி அடிக்காது. இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் தான். ஸோ அப்படி விட்டாலுமே பெரிய அளவில் ஜர்க்கெல்லாம் தெரியறதில்ல. நான் இப்போ வேணே தான் விட்டேன், ஆனால் ஒன்றும் தெரியறதில்ல. அங்கே ஒரு பேட்ச் இருக்குது, ஃபுல்லாக கல்லாக தான் இருக்குது லெஃப்ட் சைடில். வேணே தான் ஒன் சைடு கல்லை விட்டு போயிட்டுருக்கேன். உங்களுக்கு அங்கேருந்தே பெரிய உழுக்கல்லாம் ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு ஃபார்வர்ட்லேயும் தெரியாது. ஸோ குவைட் நைஸுங்க. ரைடு குவாலிட்டி இத்தனைக்கும் லோ ப்ரொஃபைல் டயர் தான், டயர் திக்னஸே எவ்வளோ தான் இருக்குது, ஆனாலுமே நல்ல கம்ஃபர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இத்தனை நேரம் ஹில்ஸில் நம்ம வந்து ஸ்லோவாக ஏற்றி பார்த்துட்டோம். இப்போ இன்னும் வளைவுகள் இருக்குது, ஆனால் இங்கே இப்போ ஃபாஸ்ட்டாக ஓட்டி பார்க்கலான்னு என்னுடைய எண்ணம். எப்படி இருக்குது ஸ்டியரிங்கோடைய ஃபீல், ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது, அதை வந்து செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் வந்து சிட்டி மோடுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ சிட்டி சூப்பர். வாங்க அப்படி அழுத்துவோமா? நல்ல ரெஸ்பான்ஸ். சிட்டி மோடில் எடுத்தோடனே அந்த பவர் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. நீங்கள் வளைவை கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எடுக்கணுன்னாலுமே இந்த ஸ்டியரிங்கோடைய ஃபீல் ப்ரிசைஸாக இருக்குங்க. குவைட் நைஸ். நல்ல அந்த சாலிடான ஃபீல் எனக்கு வந்து கிடைக்குது. ஃபீல் நல்லா கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டாகவும் இருக்குது, அதே சமயம் ஃபீல் நல்லா இருக்குது. ஸ்பீடு கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஸ்டியரிங் நல்லாவே ஃப்ரீ ஆயிடுது. ஆனால் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண அந்த ஒரு grip உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸாக சூப்பராகவே பூஸ்ட் ஆகுதுங்க. கொஞ்சம் வளைவாகவே நல்லா ஃபாஸ்ட்டாகவே எடுக்கிறேன், ஆனால் சொல் பேச்சு நல்லா கேட்குது. இவ்வளோ பெரிய வண்டி, இத்தனைக்கும் எத்தனை பேட்டரி மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 1 டன் வரும். அப்படி இருந்துமே நல்லா எடுத்துகிட்டு போகுதுங்க. அதுவும் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. ஐ ரியலி லைக் திஸ். சிறப்பாக பண்ணியிருக்காங்க. டைனமிக்கலி ஒரு வெல் பிளான்டடான, கண்ட்ரோல்டான ஒரு பிஹேவியர். அப்படி இன்கேஸ் எங்கேயா grip லூஸ் ஆகுதுனாலுமே குவாட் வீல் டிரைவ் அதை பார்த்துக்குது. ஒரு குழி விட்டு பார்ப்போமா? அப்பா, ஒன்றும் பெருசாக எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை. ரைட் நைஸ். சொல்லுன்னு ஏறலாம். ஆனால் தயவுசெய்து யாரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் ஓட்டாதீங்க. ஹில்ஸில் ஹார்ன் அடிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வாவ், ஆக்சுவலி அழுத்த சூப்பராக போயிட்டு தான் இருக்கு. ரோடில் யார் வேணாலும் ஓட்டலாங்க, ஆனால் ஹில்ஸில் ஓட்டுறது அதுதான் ஆக்சுவல் டெஸ்ட்டு. எந்த அளவுக்கு ஹில்ஸில் ஏற்ற முடியுது இந்த வண்டியை, ஒரு ஈகோ மோட்லேயும் சரி, நார்மலான ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ நல்லா போகுது சேரா ஈவி. குவைட் நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேண்ட்லிங் இவ்வளோ ஹெவியான வண்டி, குவாட் வீல் டிரைவ் வண்டி அப்படிங்கும் போது கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும் நார்மலாக. ஆனால் இது வந்து ஹெவியாகவே இல்லை, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணி வளைச்சி ஓட்ட முடியுது. குவைட் நைஸ். சரி வாங்க நம்ம அப்படியே வண்டியை ஹைவேக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ரியல் வேர்ல்டில் ஹைவேஸில் எந்த அளவுக்கு ஸ்பீட் கீப் அப் பண்ண முடியுது, அடாஸ் எப்படி இருக்குது, அதெல்லாமே டெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ ஹைவேல ஓட்டி பார்த்துடலாம். பூஸ்ட் மோட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ 3, 2, 1 அண்ட் கோ. ஐயோ, அவ்வளோதாங்க, 100 ரீச் பண்ணிட்டேங்க. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள 100 வந்துருச்சு. அப்பா பயங்கரமாக இருக்குங்க பூஸ்ட் மோடு. ஆனால் பூஸ்ட் மோட்லேயே போட்டுட்டு ஓட்டுனா இங்கே ரேஞ்ச் வந்து 450 கூட காட்ட மாட்டேங்குது. ஆப்வியஸ்லி நீங்கள் அப்படி ஓட்டினா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு எடாஸு மீதி எல்லா ஃபீச்சர்ஸும் உண்டு. ஸோ சேஃப்டி வகையாக நீங்கள் பொறுமையாக ஓட்டுற ஆளாக இருந்தீங்கன்னா எடாஸ் எல்லாம் ஃபுல்லாக பயன்படுத்திட்டு ஓட்டலாம். நீங்கள் நான் இப்போ எடாஸை பூஸ்ட் மோடை மாற்றிக்கிறேன். சிட்டி மோடில் நார்மல் பவர் டெலிவரிக்கு வந்துடுது. ஸோ இதுவே ஆனால் நல்லா தான் இருக்குங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. ரைட், ஆனால் பூஸ்ட் மோடை போட்டால் வேறு லெவலில் ஓடுது. இந்த தலைவர் XCV9 இன்னும் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு பாருங்கள். ஆனால் அதை விட இதுதாங்க இது 0 to 100 டைமிங் வந்து 5.8 செகண்ட்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை.
அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டு போகுது. அதுதான். ஸோ இப்போ ஈகோ மோடில் போட்டால் எந்தளவுக்கு ரேஞ்ச் காட்டுதுன்னா 508 ஓடுங்கிறது காட்டுது 97% சார்ஜுக்கு. சிட்டி மோட்னா 492ங்கிறது வந்து காட்டுது. நான் இப்போது ரீஜன் பிரேக்கிங்கே ஃபுல் லெவல் 3ல் வச்சுருக்கேன். ஆனாலும் 95%க்கு கீழே போனால் தான் ரீஜன் பிரேக்கிங் ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஏற்கனவே 97% இருக்குது. இதுக்கு மேலே ரீஜன் ஆகி என்ன ஆக போகுதுன்னா அந்த சிஸ்டம் வந்து அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ கொஞ்சம் ஸ்பீட் எடுப்போமா? ஸ்போர்ட்ஸ் மோடு போடுறேன். ஸ்போர்ட்ஸ் மோடில் என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்ப்போம். நான் ஒன்றும் இல்லை, பெடலை அப்படியே வைக்கிறேன் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில். அப்பா, ஸ்போர்ட்ஸ் மோடை போட்டால் அதுவுமே சலத்துது இல்லைங்க, பயங்கரமாக போகுது. இங்கே பாருங்க, ஒரு மிதிச்சா அப்படியே சொல் பேச்சை கேட்டுட்டு அப்படியே வா வேற லெவலில் போகுதுங்க, சான்ஸே இல்லை. ஆனால் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு அப்புறம் இந்த விண்ட் நாய்ஸுங்கிறது உள்ளே வருது. அண்ட் ஹை ஸ்பீடில் கொஞ்சம் ஃப்ளோட்டிங் ஃபீல் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். நல்ல வெயிட்டான வண்டி தான் அண்ட் ஸ்டெபிலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. பட் கொஞ்சம் ஹை ஸ்பீடில் ஒரு 120க்கு மேலே போனீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல், எனக்கு ஒரு பிடிச்சி போகிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் கிடைக்கல எனக்கு. கொஞ்சம் தெரில, அது ஏன்னு தெரில. சரி வாங்க மறுபடியும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் கிடச்ச உடனே அழுத்தி பார்க்கலாம். ஆனால் ப்ரெடிக்டபிளாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹேண்ட்லிங்கு ஸ்டெபிலிட்டி எல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் நினைக்கிற இடத்துல இது வந்து ஓடும். இந்த லேன் கீப்பிங் அசிஸ்டெல்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா அதுவுமே இன்னும் நல்லாவே கான்ஃபிடென்ட்டாக ஓட்டலாம் நீங்கள். ஆனால் லேன் கீப்பிங் அசிஸ்டெல்லாம் நீங்கள் பொறுமையாக ஓட்டுறீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் எடாஸை. வாங்க ஸ்போர்ட்ஸ் மோட். அப்பா, தலைவர் திமிங்கலம் தானுங்கோ. நான் சொன்ன மாதிரி அது ஓகே, நல்லா இருக்குது ஸ்டெபிலிட்டி. ஆனால் கொஞ்சம் ஒரு ஃப்ளோட்டி ஃபீல் எனக்கு வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அதான். ஆனால் வண்டி பிடிச்ச மாதிரி அப்படியே கிச்சுன்னு தான் இருக்குது. இட்ஸ் நாட் பேட் அட் ஆல். பிரேக்கிங் சான்ஸே இல்லை. பிரேக்கிங் நீங்கள் அடித்த இடத்துல கிச்சுன்னு நிற்கும், பிரச்சனையே இல்லை. அதாவது நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் க்ரூசிங் போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 500 கிலோமீட்டர் ஓட்டலாம் ஈஸியாக இந்த பேட்டரியில். ஸோ அப்படி நிறையா லாங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டிரைவிங் டைனமிக்ஸை பற்றியும் கவலைப்பட அவசியம் இல்லை, சேஃப்டியை பற்றியும் கவலைப்பட அவசியம் இல்லை. அண்ட் வண்டி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான பவரும் வந்து தருது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒன்றும் இல்லை, 80லேருந்து அழுத்துறேன் பாருங்கள். அப்பா, ஈஸியாக 130, நோ டைம். அவசரமாக இங்கே போகிறீங்கன்னா இந்த மாதிரிலாம் அழுத்துங்க. தயவுசெய்து ப்ளீஸ் பப்ளிக் ரோட்ஸ் அப்படிலாம் ட்ரைவ் பண்ணாதீங்க. நான் டெஸ்டிங்காக மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஊரில் இருக்கிற ஒரே வே தான். ஸோ அதனால் இங்கே டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ரைட். ஸோ நல்லா இருக்குங்க, ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது, ஸ்டியரிங் ஃபீல் நல்லா இருக்குது, ஆல் ஃபீல்ஸ் குட். ஃபேண்டாஸ்டிக். கிடைக்கிற கேப்பில் நீங்கள் அழுத்தலாம். ஆனால் இந்த மாதிரி அழுத்திட்டு ஸ்போர்ட்ஸ் மோடெல்லாம் ஓட்டினீங்கன்னா டெஃபினெட்லி ரேஞ்ச் வந்து 400 தான் எனக்கு தெரிஞ்சு. 440 காட்டுது, பட் 400 அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். சரியா? இப்போ நம்ம அடுத்து ஈகோ மோடில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்ப்போம். யூட்டர்னு போட்டுட்டு இப்போ அப்படியே ஈகோ மோடு போடுறேனே, அவ்வளோதான் அமுங்கிடுது. ஸ்போர்ட்ஸ் மோட்லேருந்து ஈகோக்கு மாற்றுறீங்கன்னா அப்படியே அப்படியே பவர் ஒரு 2 லெவலுக்கு கம்மி ஆயிடுச்சு. ஆனால் இதில் உங்களுக்கு பெஸ்ட்டு ரீஜன், பெஸ்ட்டு ரேஞ்சு ஈஸியாக கிடைக்கும். 94%க்கு இப்போது சார்ஜ் இருக்குது. ஸோ கொஞ்சம் தூரம் ஸ்போர்ட்ஸ் மோடில் ஓட்டினாலே என்ன ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஈஸியாக டக்குன்னு சார்ஜ் இறங்கிடும். ரைட் உங்களுக்கு. சரி வாங்க, தான் 100% ரிட்டர்ன் ஸ்டீரிங், வெரி ஈஸி. இப்போ அப்படியே ஈகோ மோடில் அழுத்தினா ஈகோ மோடில் கொஞ்சம் பொறுமையாக தான் போகுது. ஒரு பெட்ரோல் டீசல் வண்டி, டர்போ பெட்ரோல் வண்டி அப்படி பிக்கப் எடுக்குமோ அந்த மாதிரி தான் ஈகோ மோடில் ஆக்சலரேஷன் கிடைக்குது. 55லேருந்து எடுக்கிறேன். ஐயோ, ஈகோ மோடு சொல்லச்சது இல்லைங்க. அப்பா, ஓ மை காட், ஈகோ மோடு ஈஸி. ஈகோ மோடே ஈஸியாக அழுத்துதுங்க. அதான் சொல்கிறேன், டர்போ பெட்ரோல் மாதிரி ஓட்டலாம் ஈகோ மோட்லேயுமே. ஓகே, ஆனால் உங்களுக்கு எலக்ட்ரிக்கோட அந்த நெக் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ்னால் பூஸ்ட் மோடு தான். ஒன்றும் இல்லை, ரோடு ஃப்ரீ ஆகட்டுமே, நான் அப்படியே பூஸ்ட் மோடு மாற்றுறேன். 65 மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? 65 மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே பூஸ்ட் போடுறேன். நான் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா அழுத்தலை, ஆனால் அதே பூஸ்ட் மோடில் அப்படியே 90 வந்துருச்சு. அப்படியே பிடிச்சி போங்க, அவ்வளோதான், ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. வேற மாதிரி
சிட்டி மோடுங்கிறது எல்லாருக்கும் பொருந்தின ஒரு ஈஸியான மோட். ஓகே, அது டெய்லி யூஸுக்கு சிட்டி மோடுங்கிறது தான் என்றைக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போயுமே சிட்டி மோடில் 450 ரேஞ்சுக்கு காட்டுது. அண்டு தேவையான அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இது சிட்டி மோடில் என்றைக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கும். ரேஞ்சும் டீசெண்டாக இருக்கும். சரிங்க, சரி, இப்போ ஹைவேலே இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது எடாஸ் ஏன் டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். சரிங்களா, இந்த டாடா சீரா ஈவியோடைய டாப் வேரியன்ட்ஸில் உங்களுக்கு எடாஸ் கிடைக்குது. அதாவது எடாஸில் என்ன வேணுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட்டு, இது பிளைண்ட் ஸ்பாட் கொலிஷன் அவாய்டன்ஸ், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலும் நார்மலாக உங்களுக்கு ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிருது. அதை தாண்டி இந்த சியரா டாப் அண்ட் வேரியண்ட்டில் இன்னொரு விஷயம் கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட் அப் டிஸ்பிளே. நீங்கள் கீழே ஒவ்வொருத்தரையும் இந்த கிளஸ்டர் டிஸ்பிளேயை பார்த்து தான் உங்களுக்கு ஸ்பீடு மீதி விஷயங்கள்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஹெட் அப் டிஸ்பிளே ஹைப்பார் விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹைப்பார் விஷன்லேயே உங்களுக்கு வந்து என்ன ஸ்பீட் லிமிட்டு, டிரைவிங்கில் இருக்கா, என்ன ஸ்பீடில் ஓடுது, அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆனாக இருக்கா, அது எல்லாமே அதிலேயே கூட காட்டுது. இப்போ நான் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணுறேன். எனவே அடாப்டிவ் க்ரூஸ் ஆன் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த எடாஸ் எல்லாமே ஆனில் இருக்கணுங்க. ஃபார்வர்ட் கொலிஷன் அது இது எல்லாத்தையுமே ஆனில் வச்சுருந்தா தான் இதுவும் ஃபங்க்ஷன் ஆகும். இதில் உங்களுக்கு லேன் கீப்பிங் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங் அண்ட் லேன் டிபார்ச்சர் ப்ரிவென்ஷன், அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் கூட கொடுத்துருக்காங்க. அதாங்க இன்றைக்கி வீக்கெண்டுங்க, கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது ஹைவேஸில். இது ஹைவே மாதிரியே இல்லை இன்றைக்கி. பட் எனிவே ஓரளவுக்கு ஸ்பீடாக ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கிடச்சி நமக்கு. ஸோ அது வந்து ஓகே. சரி, இப்போது க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நீங்கள் ஆன் ஆகுது ஆப்வியஸ்லி. ஆனால் முன்னாடி இருக்கிற அந்த ஹெட் அப் டிஸ்பிளேலையுமே அது ஆன் ஆகிடுது. அந்த க்ரூஸ் கண்ட்ரோலோட இது வந்துடுது ஐக்கானு. இந்த லாரியை தாண்டிட்டு நான் ஒரு ஸ்பீடு செட் பண்ணுறேன். அந்த ஸ்பீடு செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எடாஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு டெமோ காட்டுறேங்க. சரி, கொஞ்சம் ஸ்பீடு பிடிச்சிக்கிறேன். ரைட், ஒரு 100 பிடிச்சிக்கிறேன். சரிங்களா, ஈகோ மோடெலாம் ஓட்டிகிட்ருக்கேன். 100 பிடிச்சிட்டு 100 செட் பண்ணிட்டேன். அப்படின்னு இருக்கும்போது எனக்கு முன்னாடி இருக்கிற வண்டி அந்த வேன் ஸ்லோவாக தான் போகுது. நான் இங்கே என்ன டிஸ்டன்ஸ் செட் பண்ணியிருக்கேனோ அந்த வண்டி என்ன ஸ்பீடு போகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டியும் ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணிடுது. நல்லா எஃபெக்டிவாகவே இருக்குது. இப்போ இன்கேஸ் தெரியாமல் அப்படியே ஸ்டீரிங் வந்து நான் அப்படியே விட்றேன்னு வைங்களேன், முன்னாடி இருக்கிற வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு 63க்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. ரோடு லைட்டாக திரும்புதுனாலுமே வண்டி ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடுது. ஸ்டீரிங் கண்ட்ரோல் அதுவாகவே ஃபங்க்ஷன் பண்ணிக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ எந்த லைன் ஃப்ரீயாக இருக்கோ அந்த லைனுக்கு நான் திருப்பிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு வந்து பில்டப் ஆகி வரும். அண்ட் நீங்கள் முன்னாடி இருக்கிற வண்டிக்கும் உங்கள் வண்டிக்கும் என்ன டிஸ்டன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செட் கூட பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த வண்டி 66ல் போயிட்டுருக்கு, 65, 66. ஸோ கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஓவர்டேக் பண்ணலாம். பண்ணிட்டீங்கன்னா நான் ஆக்சிலேட்டரே தொடலை, திரும்ப பேக் டு 100க்கு அந்த வண்டியை ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிலரேட் பண்ண ஆரம்பிச்சிருது. பிரச்சனையே இல்லை. எடுத்தோடனே அப்படியே சல்லுன்னு இல்லை, பொறுமையாக தான் ஆக்சிலரேஷன் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா பேட்டரி அப்புறம் என்ன சொல்கிறதுங்க கன்சியூம் ஆயிரும்ல, அதுதான். அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக 91, 92 அப்படின்னு ரீச் ஆகிட்டுருக்கு. நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுங்க எடாஸ். ஓகே, ஏதாவது வண்டிக்கு ரொம்ப க்ளோஸாக போனீங்கன்னா டபக்குன்னு பிரேக் அடிச்சிடும். அதை மட்டும் தயவுசெய்து பார்த்துங்க. ஊருக்குள்ளே ஓட்டும்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ரைட், சரிங்க, வாங்க இந்த வண்டியை நம்ம சமரைஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், டாடா சீரா ஈவியோடைய டிரைவ் ரிவ்யூ இதோ. நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு வந்து முடிச்சிருக்கோம். ஆக்சுவலி நார்மலாகவே இந்த மாதிரி எந்தூசியாசம், இந்த மாதிரி 4x4 ஆஃப் ரோட் எந்தூசியாஸ்லாம் பல பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் செலக்ட் பண்ணுற வெஹிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் வண்டியாக ஹெவியாக பல்கியாக 4x4 எஸ்யூவிஸ்லாம் எடுத்துகிட்டு அது நார்மலாகவே இந்த 4x4 எக்ஸ்ப்ளோரேஷனுங்கிறது ஒரு பல்கியான அஃபேர் அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வண்டி வந்து அதை ரொம்ப ஈஸி பண்ணி விட்டுருச்சு. எஃபர்ட்லெஸ்ஸாக ஜாலியாக இந்த மாதிரி சும்மா அப்படி எடுத்து நிறுத்தலாம். ஆக்சுவலி இந்த இடத்துல வண்டி நிற்க முடியாதுங்க. வேறு எந்த வண்டியாலே அவ்வளோ ஈஸியாக நிற்க முடியாது. 4x4 இருந்தால் மட்டும் தான் நிற்க முடியும். அதை இங்கே கொண்டு நிறுத்தியிருக்கிறேன் இந்த ஈவியை. ஸோ அந்த அளவுக்கு இருக்குங்க இந்த வண்டியோட கெப்பாசிட்டி. மேலும் ஏற்கனவே நம்ம ரோடில் ஓட்டணும். ஹில்ஸில் பர்டிகுலர்லி நான் இம்ப்ரெஸ் ஆனது இதனுடைய ஹில் ஹோல்டு கெப்பாசிட்டி. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேரிங், ஹேண்ட்லிங், ஓவரால் கிரிப்பு எல்லா வகையிலுமே இது ஒரு பக்காவான கேப்பபிளான ஒரு எஸ்யூவியாக கொண்டு வந்திருக்காங்க. ஈவி கேட்டகரியிலையுமே இது நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த வண்டி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. சூப்பர். அதை தாண்டி ஹைவேஸில் ஓட்டணும், சிட்டியில் ஓட்டணும் அப்படின்னாலுமே பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு 4x4 அவசியம் இல்லைனாலுமே ரியர் வீல் டிரைவ் அந்த நார்மல் சீரா ஈவியே இதே அளவுக்கு கம்ஃபர்ட், இதே அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ், இன்ஃபேக்ட் இதை விட பெட்டர் ரேஞ்சே கூட கொடுக்கும். தாராளமாக ரியல் வேர்ல்ட் கண்டிஷன்ஸில் 500+ நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் டாடா மோட்டார்ஸோடைய கிளைமாக இருக்குது. ஸோ எஸ், நான் இம்ப்ரெஸ்டுங்க. உங்களுடைய ஃபீலிங் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. இதை தொடர்ந்து நம்ம மீதி எல்லா வேரியன்ஸோட ரிவ்யூஸுமே நம்ம எடுத்து வர தான் போகிறோம். சீரா ஈவியோடைய வேரியன்ஸ், அதுக்காக அவசியம் காத்துருங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஆல்வேஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் பிரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.